You know something? ஒருத்தனோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதிதான். ஆல்ரெடி இந்தியால உள்ள எல்லாருமே அவங்க தாய்மொழியில பேசுறதுக்கே வெக்கப்படுறாங்க. That itself is success for us. அதே மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தை அழிச்சிட்டா பெங்களூர் டு திருநெல்வேலி. எதுக்காண்டி இந்த ட்ரிப்னா எங்கள் ஜல்லிக்கட்டு எங்கள் பாரம்பரியத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ பெங்களூர்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஊருக்காக போய் எங்கெங்கே எங்கள் நண்பர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இது ஒரு சின்ன ஒரு ட்ரிப். வணக்கம், நாங்கள் இப்போ கிறிஸ்துவீனில் இருக்கோம். அதாவது பெங்களூர்லேருந்து டுவர்ட்ஸ் திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் ஒரு 4 நாள் அங்கே இந்த கோடை வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூட வெற்றி பெறாது. ஸோ ஒருத்தரும் ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணு. Jallikattu and victory Marthikan and shot is there. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் நடக்கிற போராட்டத்துக்கு ப்ரொடெஸ்ட் நாங்கள் சப்போர்ட் பண்றோம். இது மதுரையில் நடக்க போராட்டத்தை நாங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற கைவிடுங்க. நம்ம நாட்டு உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரன் எவனா இங்க வந்து என்ன பண்ணாலும் சரி, நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம், விட்டுதான் முடிப்போங்க தவிர விட்டு கொள்ள மாட்டோம். ஆனா அவன் என்ன செஞ்சான், எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம எடுத்தவரை 20 நேரத்துக்கு சுத்தி கொண்டாயா. ஆந்திரால இருந்து அடுத்து கேரளா, அவன் என்ன செய்யான், பாட்டு இலக்கிய போய் இங்க இருந்து கொட்டுறான். அவன்கிட்ட இடம் இல்லாம அது ஆந்திரா தமிழ்நாட்டை கொண்டு வந்து அவன் ஒருத்த மட்டும் வந்தா இந்த போராட்டம் வெற்றி பெறுமான்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கு. எல்லாரும் கீழே வரணும், வந்து சப்போர்ட் பண்ணணும். நாங்க பெங்களூர்ல வந்துருக்கோம். இங்க இத்தனை பேரு நைட்டு தூங்காம இத்தனை பேர் சப்போர்ட் பண்ண பார்க்கும்போது உடம்பா பிள்ளைகிட்ட அப்படி இருக்கு. பெங்களூர்ல ஒரே பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அப்பத்துல யாருமே சப்போர்ட் பண்ணல. இருந்தாலும் ஆனா நம்ம பாரம்பரியத்தை யாருக்காண்டி நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லை. இது வந்து தமிழர் இனத்தை அழிக்க வந்தது. அதை விடக்கூடாது. இத்தனை மக்கள் தூங்காம இத்தனை போராட்டம் நடக்குது. இதுக்கு தீர்வு நடக்கும் கண்டிப்பா. நாங்க இது முடிச்சு அப்படி நேரம் நாங்க நெக்ஸ்ட் திருநெல்வேலிக்கு போறோம். திருநெல்வேலி போயிட்டு கோயில்பட்டி திருநெல்வேலியில அங்குள்ள சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்க பெங்களூர் போறோம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நாட்டின் பொருளாதாரமே வீழும், நாமும் எடுக்கணும் பிச்சையடா.